வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இன்றைக்கு அதிகாரம் 7, குறள் எண் 3. தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் பொருள் என்ப தம் மக்கள் அப்படின்னு சொன்னால், பெற்றோருக்கு எதுதான் சிறந்த உடைமை, சொத்து அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்களுடைய பிள்ளைங்க. அதுதான் தம் பொருள் என்ப தம் மக்கள். மக்கள்னா குழந்தைகள் அப்படின்னு பொருள். அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அந்த பிள்ளைங்களுடைய பொருள் செல்வம் எப்படி வரும்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்களால் வரும். வினையான் வரும் அப்படின்னா செயல், அவங்க செய்யக்கூடிய தொழில், அதனால அவங்களுக்கு பொருள் செல்வம் உண்டாகும். அப்போ பெற்றோருக்கு எதுதான் சிறந்த சொத்து அப்படின்னு கேட்டால் பிள்ளைகள் தான் சொத்து. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே தங்களுடைய பிள்ளைகளைத்தான் உடைமை என்று சொல்லுவார்கள். உடைமைனா சொத்துன்னு அர்த்தம். அப்போ அந்த பிள்ளைங்களுடைய செல்வம் அவரவர் வினையால், அதாவது செயல்திறனால் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய கருத்து. அப்போ பிள்ளைகளே பெற்றோரின் உண்மையான சொத்து. பிள்ளைகள் செய்யும் நல்ல செயல்கள் தான் அவர்களுக்கு செல்வத்தையும் பெற்றோர்களுக்கு பெருமையையும் கொண்டு வந்து சேர்க்கும். பெற்றோர் எதைத்தான் பெருசாக நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம், பொருள், இது எல்லாத்தையும் விட பிள்ளைகளினுடைய எதிர்கால நற்செயல்களை, நல்ல வினைகளை தான் பெரிதாக கருதுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த குறள் மூலம் விளக்குகிறார் வள்ளுவர். குறளுடைய பொருளை பார்த்தோம்னா, தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். அப்போ அந்த பிள்ளைங்க அவங்க செய்யக்கூடிய செயலால் அவங்களுக்கு பொருளை சம்பாதித்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் குறளுடைய அர்த்தம். இப்போது நம்ம இதுக்கு ஒரு ஊரில் ஒரு தந்தையார், ஒரு அப்பா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பையன். அப்பா என்ன பண்ணுறாருனா, பையனை நல்ல முறையில் வளர்க்குறாரு. பையனும் நல்ல ஒழுக்கத்துடன் ரொம்ப புத்திசாலித்தனமாக நல்ல முறையிலே வளர்ந்து வரும்போது அவனுக்கு கல்வி, கேள்வி, அறிவு எல்லாத்தையும் தந்தையார் உரிய வயதில் கொடுத்துட்றாரு. கொடுத்த போது ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, தந்தையாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. பையன் என்ன பண்ணுறான்னா, தந்தையாரை நல்ல முறையில் பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி பெரிய பதவிக்கு வேலையில் சேர்ந்து வந்துடுறான். இதை பார்த்த உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளை தான் எனக்கு சொத்து. வள்ளுவர் சொன்னது தம் பொருள் என்ப தம் மக்கள். அப்போ என் பையன்தான் என்னுடைய சொத்து. அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அப்போ அவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அவன் செய்யக்கூடிய வேலையால் அவனுக்கு கிடைத்தது என்று நினைத்து தந்தை மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்போ ஒவ்வொரு குழந்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா, பெற்றோருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா நல்ல செயல்களை செய்து பெற்றோருக்கு பெருமையை தேடி தர வேண்டும். அப்போது பெற்றோருக்கு பிள்ளைங்க தான் உலகமே. சொத்துங்கிறது அசட். அப்போ அசட், அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, அதெல்லாம் அவங்களுடைய பெரும்பாலான சொத்தில் சேர்க்கல. அவங்க அவங்களுக்கு மெயினாக முக்கியமான சொத்து என்னன்னு கேட்டால் அவங்களுடைய பிள்ளை தான். அப்போ அந்த பிள்ளைகளும் நல்ல முறையிலே வளர்ந்து பிற்காலத்தில் பெற்றோரை பேணி பாதுகாக்க வேண்டும். மீண்டும் குறள். தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.